எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ். இன்றைக்கி உங்களுக்கு என்ன ஸ்லீவ்னா, இது பஃப் ஸ்லீவ். இது அனுஷ்கா ஸ்லீவ். நல்லா லாங் ஸ்லீவில் பஃப் ஸ்லீவ் வைக்கிறது எப்படி அப்படின்றத உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் நான் சொல்லித்தரேன். இதனோட அளவுகளை ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி வெட்டி காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. இதனோட ஒரிஜினல் அளவு, கையினோட அளவு வந்து 10.5 இன்ச் இருக்கணும். 10.5 இன்ச் இருக்கிறதுக்கு இப்போது இது பார்த்திங்கன்னா மேல் பகுதியில் 7.5 இன்ச் இருக்குது. 7.5 இன்ச்சில் மேலே 1/2 இன்ச் தையலுக்கு போயிடும், கீழே 1/2 இன்ச் தையலுக்கு போயிடும், மீதி 6.5 இன்ச் இருக்கும் இதில். சரிங்களா? இப்போ இதில் 4 இன்ச் வேணும் நமக்கு. இந்த 4 இன்ச்சுக்கு நமக்கு இதோட இந்த மடக்கி அடிக்கணும், இங்கேயும் தையல் போகணும். சரிங்களா? 10 இன்ச் வந்ததுன்னா போதும். தையல் போக நமக்கு 9.5 இல்லை 10 அந்த அளவு இருந்ததுன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்காக இது வெட்டியிருக்கு. இது கீழ்ப்பகுதிக்கு மடக்கி கொடுக்கறதுக்காக அதுக்கான லைனிங். இது வந்துட்டு அகலம் வந்து இவங்களுக்கு 7.5 இன்ச்சு தான். கையினோட அகலம் பார்த்திங்கன்னா 7.5 இன்ச்சு தான் போதும். நான் கூட 2 மடித்து போட்டிருக்கோம். மொத்தம் 5 இன்ச்சு ஜாஸ்தி வச்சுருக்கோம் அகலத்தில் பஃப் வைக்கிறதுக்காக. சரிங்களா? இப்போது நம்ம இதை தைக்கிறதுக்கு உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த லைனிங் கிளாத் எடுத்து இது மேலே வச்சு ஒரு லாங் ஸ்டிச் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு லாங் ஸ்டிச் போடுங்க. ஒரு லாங் ஸ்டிச் போட்டு இப்போ இதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா துணிகளை எல்லாம் கட் பண்ணிடலாம். லைனிங் கிளாத் எப்போவுமே கிளாத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும், அப்புறமா கரெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் சென்டர் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இடத்துல கீழே சென்டர் இது, மேலே சென்டர் இது. கலர் இதில் இப்போ பஃப் வைக்கலாம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இப்படி இந்த மாதிரி அரை 1/4 இன்ச் 1/4 இன்ச்சில் 1/1 1/1 இந்த மாதிரி வரிசையாக வச்சு தான் பஃப் வைக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி வைக்கணும். இந்த பக்கம் 4 பஃப், அந்த பக்கம் 4 பஃப் வர மாதிரி வைங்க. அப்போ தான் சென்டர் வரும். கரெக்டாக பஃப் வைக்கிறது வந்துட்டு சென்டரில் வரும். இந்த பக்கம் 4 பஃப், இந்த பக்கம் 4 பஃப். ஓகேங்களா? அடுத்தது கீழே வைக்கும்போது இப்படி திருப்பிடுங்க. இப்போது இந்த பக்கமாக ரைட் சைடு திருப்பி இருந்துச்சு அப்படின்னா கீழே வைக்கிற பஃப் வந்து லெஃப்ட் சைடு திருப்பி இருக்கணும். இதுலேயும் 4 பஃப் வைக்கிறேன். கரெக்டாக எல்லாமே ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி வைங்க. அப்போ தான் பஃப் ஸ்லீவ் போடும்போது நம்மளுக்கு அழகாக நல்லாயிருக்கும். இதுலேயும் இந்த பக்கம் 4 பஃப், இந்த பக்கம் 4 பஃப் வச்சாச்சு. பஃப் வச்சு முடிச்சாச்சு. இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணணும். இப்போ கீழே இந்த லைனிங் கிளாத்தை கீழே வச்சுருங்க. அடுத்தது இந்த துணியை தூக்கி இது மேலே வைங்க. வச்சுட்டு இந்த கிளாத்தை எடுத்து இது மேலே வைங்க. இப்படி திருப்பினா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது 2 ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்படி தைக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு பிசிறி இல்லாமல் கிடைக்கும் ஜாக்கெட்டு. இப்படி தைச்சிங்கன்னா பிசிறி இல்லாமல் இந்த ஸ்லீவை தைக்கலாம். இதுக்கு நேம் வந்து, இந்த ஸ்லீவுக்கு நேம் அனுஷ்கா ஸ்லீவ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாகுபலி ஸ்லீவ்னு சொல்லுவாங்க. இப்போ வரைக்குமே ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்லீவ் தான் இது. சரிங்களா? தைச்சாச்சு. இப்போது ஓப்பன் பண்ணி நம்ம நகத்தில் ஒரு கீறல் போட்டுப்போம். லைனிங் கிளாத்தையும் அதே மாதிரி ஓப்பன் பண்ணி நகத்தில் ஒரு கீறல் போட்டுக்கலாம். இது மேலே நம்ம வந்து ஒரு படிமான தையல் போடணும். படிமான தையல் போட்டுட்டு இப்போது
இதுக்கு மடக்கி தைக்கிறோம் நம்ம. இது நல்லா கொஞ்சம் பட்டையாக இந்த மாதிரி மடக்குங்க. அப்போ தான் நீளம் வந்து கரெக்டாக 10.5 இன்ச் வரும். இங்கே பாருங்கள் 1 இன்ச்சில் மடக்கியிருக்கேன். இந்த மாதிரி பட்டையாக மடக்கி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி தேய்ங்க. பார்க்குறதுக்கு கீழே ஃபினிஷிங் வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கும். சன்னமாக மடக்கிறத விட பார்க்க இது வந்து நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பட்டையாக மடக்குங்க. இப்போது நமக்கு ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம லேஸ் வச்சு இதை வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். சரிங்களா? லேஸ் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த சென்டரில் இந்த தையலை மறைக்கிறதுக்காக இந்த சென்டரில் வச்சுக்கோங்க. இந்த லேஸ் வந்து அவங்கவங்க விருப்பப்படி அவங்கவுங்க சாரீ என்ன கலரோ அந்த மாதிரி நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலரில் லேஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சரிங்களா? இது வந்து கோல்டு கலர் தான் வேணும்னு கேட்டதுனால நான் கோல்டு கலர் லேஸ் வைக்கிறேன். லேஸ் வந்து அவங்கவங்க விருப்பம் எப்படியோ அந்த மாதிரி பண்ணுங்கள். லேஸ் அப்படியே வச்சு ஒரு 1/2 இன்ச் இருக்கும்போதே கட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கையில் வந்துட்டு குத்தாது. ஜாக்கெட்டில் தைச்சி முடிக்கும்போது கையில் குத்தாமல் இருக்கும். சரிங்களா? இப்போது அடுத்த தையலையும் நம்ம போட்டுடலாம் லேஸில். நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பகுதிகளை கட் பண்ணி எடுத்துருவோம். 2 சைடுமே எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா கீழேயும் நம்ம லேஸ் வைக்கலாம். கீழேனாலும் ரொம்ப கீழே ஓரத்தில் வைக்காமல் இப்படி கொஞ்சம் கேப் கொடுத்து இந்த மாதிரி இந்த இடத்துல கேப் கொடுத்து வச்சிங்கன்னா இப்படி கொடுக்கறத விட இந்த மாதிரி கொடுத்திங்கன்னா பார்க்க இன்னும் லுக் வைஸ் நல்லாயிருக்கும். சரிங்களா? இதே மாதிரி இந்த லேஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிருவோம். இந்த ஸ்லீவ் தைக்கிறது ஒன்றும் பெரிய ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது. ஈஸியாக நீங்கள் வந்துட்டு புதுசாக தைக்கிறவங்க கூட கற்றுக்கலாம். அந்த மாதிரி தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே 1 இன்ச் விட்டே கட் பண்ணிடுங்க. அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது நான் ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதை காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு கை வந்து ப்ளவுஸில் வச்சு இந்த கை வந்து ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணி ரெடியாக இருக்குது. இந்த ஸ்லீவு எப்படி இருக்குது? நீங்களும் இதே மாதிரி தைச்சு ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லா வரும். இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ.